கர்நாடகாவைச் சேர்ந்த வழிப்பறி கும்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த கூலி தொழிலாளியை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு கர்நாடக மாநிலம் தாவடிக்கரை பகுதியில் உள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் பணிபுரிந்துள்ளார். கடை வீதிக்கு சென்ற பிரபுவிடம் பணம் கேட்ட வழிப்பறி கும்பல் மிரட்டியுள்ளது. பிரபு பணம் தர மறுக்கவே அந்த கும்பல் பிரபுவை நிர்வாணமாக்கி தாக்கியதாக கூறப்படுகிறது. சார் கர்நாடகா மாநிலம் தாவணிங்கிறது ஊர் சார். அதில் இப்போ பூதால் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது சார் பக்கத்தில். அந்த ஊர் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ செல்லு டிஸ்பிளே மாத்திரக்காண்டி வெளியே போயிருந்தேன் சார். அப்போ செல்லு ரிப்பேரி பார்த்துட்டு கையில் மிச்ச காசை எண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தன் தெரியாத அளவுக்கு வந்துருந்தான் சார். செல்லை எடுத்துகிட்டு ஓடிட்டான். திருப்பி அந்த செல்லை ட்ரை பண்ணுறதுக்கு அவனை ஆளை பார்த்து பிடிச்சிட்டு அவனை நேடி ஆளை பிடிச்சி போச்சுல நீ எப்படி செல்லேருந்து கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வர வச்சு ஒரு ஆர்டர் தூக்கிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றி தேடி ட்ரெஸ் அவுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சி விட்டு அடிச்சு போட்டு அவங்க வீட்டில் போயிட்டாங்க. திருப்பி கொஞ்சம் தூரத்துப்போ செக் போஸ்ட்டில் 3 போலீஸ்காரங்க இருந்தார், ரோந்தில் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினதுக்கு அவங்க சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷத்தில் நான் அடித்த ஆட்டோக்கார ஒருத்தர் மட்டும் அந்த ஆட்டோவில் வந்துட்டாங்க சார். வந்து நீ இன்னும் போகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க வந்தாங்க. அவங்க போலீஸ்காரங்க அடிக்க வந்தாங்க. போலீஸ்காரன் ஒன்றுமே கேட்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போக சொல்லிட்டு வரட்டி விட்டாங்க. திருப்பி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துக்கு டீ கடையில் தண்ணியும் குடிச்சு நீ திருப்பியும் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் ஒரு கம்பதுக்கு வந்து அடித்து விரட்டினா சார். வழி தாங்க முடியல. நேராக போயிட்டு மயக்க முடிய இடத்துக்கு கீழே விழுந்துட்டேன். திருப்பி ஒரு 3 மணி முன்னாடி எந்திரிச்சிட்டு நடந்து போய்ட்டுருக்கு தந்தவங்க ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. அந்த மட்டும் அட்ரஸ் கிட்ட அப்படின்னு 5 கிலோமீட்டர் நடந்து கம்பெனி வரைக்கும் வந்து திருப்பி அவங்க மூலியம் எங்கள் மாமா வீட்டு போய்ட்டு மாமா ஆஸ்பத்திரிக்கு பார்த்துட்டு அவங்க நீ ஊருக்கு கொஞ்சம் அனுப்பி வச்சிட்டாங்க. போலீஸ் வந்து நீ தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு எங்கள் காலத்துக்கு மேலே நீ கேஸ் கொடுத்துப்பியோ